Hello, welcome to Veggie Corner. இன்னைக்கு banana plant எப்படி repot பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு dwarf variety of banana plant. Costcoல வாங்குனேன். வாங்கி 2-3 months ஆச்சு. இந்த potலயே இருக்கு. Peak winter இருந்ததனால I didn't disturb it. நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ spring வந்ததனால இந்த potல நான் இப்போத repot பண்ண போறேன். அப்புறம் tropical plantங்கிறதுனால இதுக்கு லைட்டும் வாட்டரும் ரொம்ப முக்கியம். and இது ரொம்ப டாலா வளரும். அதனால dwarf variety வாங்கியிருக்கேன். பாட்டில் வந்து ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டில் அப்போ தான் தண்ணி ட்ரெயின் ஆகும் அதுக்காக பெபிள் வச்சு சும்மா இந்த பெபிள் வச்சாலும் வாட்டர் ட்ரைனேஜ் நல்லா நடக்கும் ரிச் சாயில் யூஸ் பண்ணணும் இதுக்கு அண்ட் வந்து நல்ல சன்லைட் வேணும் அதனால் இப்போது வின்டர்லலாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சம்மர் வரும்போது நல்ல பீக் சம்மரில் வெளியில் வச்சா வெயிலில் கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் சாயில் ஆட் பண்ணலாம் நான் ஒரு ரிச் பாட்டிங் சாயில் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே இப்போது அந்த பனானா பிளான்ட்டை வைக்கலாம் இது நான் ஒரு 2 நாளாக இதை நான் வாட்டர் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஸோ தட் இட் கம்ஸ் ஆஃப் ஈஸிலி இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வேர் பிடிச்சிருக்குன்னு நல்ல வேர் வந்திருக்கு ஸ்பேஸே இல்லை இப்போ இதில் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படி பிரித்து விட்டுட்டு டு செப்பரேட் த ரூட்ஸ் அண்ட் தென் இதில் வைக்கணும் இப்போது இதை வச்சாச்சு இப்போது இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் மண் போட்டு ஃபில் பண்ணணும் இப்போது நல்லா ஃபில் பண்ணியாச்சு அந்த ரூட்ஸ் எல்லாம் நல்லா சப்மர்ஜ் ஆகிற அளவு ஃபில் பண்ணியாச்சு மண்ணை இப்போது இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்ல வெயிலில் வச்சா நல்லா டாலாக வளரும் திஸ் இஸ் ஹவ் ஐ repotted my banana plant. Hope you like this video and find it useful. Thank you so much. Outer space, and I was sprung out from the earth. We laid down. வாழைக்கு வந்து நிறையா குட் லக் சைன் ஆஃப் குட் லக் சொல்லுவோம் வாழை அடி வாழை ஒன்று வச்சா போகிறோம் தடவை நிறையா பரவிடும் சொல்லுவோம் ஸ்ப்ரெட் ஆகிடும் ஐடியலி அவுட் சைட் கண்டிஷன்ஸில் நல்ல ப்ராஸ்பெரிட்டி குட் ஹெல்த் பீஸ் எல்லாம் கொண்டு வரும் பனானா ட்ரீ